அதனைத் தொடர்ந்து நமது ஜாதகத்தில் எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் எல்லாம் நீங்கப்பட்டு சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது ஆகிய 9 நவக்கிரகங்களை பிரார்த்தனை செய்து நவக்கிரக ஹோமமானது செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எந்த விதமான திருஷ்டி தோஷங்கள் இருந்தாலும் எல்லா விதமான திருஷ்டிகள் எல்லாம் விலக வேண்டும் என்பதற்காக சுதர்சன ஹோமமானது செய்யப்பட்டது. நமது ஆலயத்திலும் ஆலயத்தை சார்ந்த பக்த பெருமக்கள் அனைவரின் இல்லங்களிலும் என்றென்றும் நித்திய நிவாசமாக இருக்கும் பொருட்டாக மகாலட்சுமியானது பிரார்த்தனை செய்து அனைத்து இல்லங்களிலும் அஷ்டலட்சுமியானவள் என்றும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று மகாலட்சுமி பூஜை, மகாலட்சுமி ஹோமமானது செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து காலையில் இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்று மாலையிலே வாஸ்து சாந்தி என்று சொல்லப்படுகின்ற கிரியையானது செய்யப்பட்டது. இந்த வாஸ்து சாந்தி எதற்காக செய்வது என்றால், நமது ஆலயம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆலயம் எழுப்புவதற்காக வந்திருக்கின்ற பொருள்களிலே எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் விலக வேண்டும் என்பதற்காகவும், நாம் செய்கின்ற கட்டுமானங்களிலே எந்த விதமான வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் அந்த வாஸ்து தோஷங்கள்லாம் விலக வேண்டும் என்பதற்காக வாஸ்து சாந்தி என்ற கிரியையானது செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நமது ஆலய குடும்பத்து சுடரமான சுவாமி கும்பாவளியத்தை முன்னிட்டு என் திசை காவலராக விளங்கக்கூடிய இந்திரன், அக்னி, யமன், நெய்வேதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் என்று சொல்லப்படுகின்ற 8 திசைகளில் உள்ள தேவர்களை திருப்திப்படுத்தி அந்தந்த திக்கில் உள்ள ராட்சசர்களெல்லாம் கிண்ணர்கள் எல்லாம் சொல்லப்படுகின்ற தேவதைகளை அதில் ஆவாகனம் செய்து அவர்களை திருப்திப்படுத்தி பிரவேச பலி என்ற கிரியையானது செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது நமது ஆலயத்திலே யாகசாலையின் துவக்க வண்ணமாக அங்குலார்ப்பணம் என்று சொல்லப்படுகின்ற முளையிடுதல் என்ற நிகழ்ச்சியானது நடைபெற்று அதனைத் தொடர்ந்து ஆச்சாரிய ரட்சாபந்தனம் செய்து கொண்டு நமது பாராலயம் செய்யப்பட்டிருக்கின்ற கொடுமரத்து சுடரமான சுவாமியை தார் பிம்பத்திலே அங்கே எழுந்தருளி நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த